வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்கு ஜூலை மாதம் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகுக்கு எந்த விதத்திலையும் ஜூலை மாதம் மாற்றம் வரப்போறது இல்லை. குரு ரிஷபத்துல கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே நீடித்திருக்க போகிறார். ராகு 9ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்து அஷ்டம சனி தொல்லைகளை கடகராசிக்காரர்களுக்கு நீடித்து கொடுக்க போகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயத்துல மாத கிரகங்களுடைய பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை ஜூலை மாதம் 2024 கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தா, ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல இருந்தக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருகிறது. ஒரு நல்ல மாற்றம். 10ஆம் இடங்கிற தொழிற்சாலாதிபதி 11ஆம் இடத்துக்கு சுபத்துவமா குருவோட சேர்ந்து இருக்கிறது தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டை பலப்படுத்தி அதுவும் திருப்பலத்தோட பார்க்கும் பொழுது குழந்தைகளால சில நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து காட்டக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேர்வை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேர்வு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜூலை மாதம் ஒரு நட்பலனாக அந்தந்த வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ செவ்வாய் மாறுதல் ஜூலை 13ஆம் தேதி மாறக்கூடிய அந்த மேஷத்தில் இருக்கிற ஆட்சி பலத்தோட செவ்வாய் ரிஷபத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல மாற்றம் தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருந்து பெரிய பலனை கொடுக்க முடியாம இருந்த சுக்கிரனும் சூரியனும் 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் தலா அவங்க லக்னத்துக்குள்ளே வராங்க. ஸோ அது நல்ல விஷயம். சுக்கிரன் லக்னத்துல 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம், நம்மளுடைய கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனை கொஞ்சம் ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல ஒரு அன்னோனியத்தையும் ஒரு சுபத்துவத்தையும் ஒற்றுமை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. தவறு இல்லை. அதே சமயத்துல புதன் ஜூலை 20ஆம் தேதி அதுக்கு பிடித்த நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு வர்றது, 2ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, வக்கீல் அது மாதிரி விஷயத்துல கன்சல்டிங் துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீடித்து 11ஆம் இடத்தில் குரு இருப்பது பாத்தீங்கன்னா, என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடந்த குரு கொஞ்சம் சில விஷயத்தை பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. அதை செவ்வாய் சேர்ந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், விளையாட்டு, கேட்டரிங் துறை, அது மாதிரி அதிகாரம், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து குழந்தைகள் விஷயங்கள், விருப்ப விஷயங்கள், அது மாதிரி விஷயத்துல ஒரு நற்செய்தியும் நல்ல ஒரு மனசுக்கு இதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டம சனியிலையும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. என்னதான் இருந்தாலும் இன்னொரு 7-8 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நீடிக்க போகுது. இருந்தாலும் அந்த டைம்ல இது கொஞ்சம் சில நல்ல ஒரு நற்செய்திகளை கொடுத்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட்ஸும் ஒரு மனத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரர்கள் இருக்கு என்று நம்ம பார்த்துக்கலாம். மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, எப்போ செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருதுன்னா, இது வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல சில செய்த முன்னேற்றங்கள், சில உத்வேகமான சில முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பா ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ தவறில்லை. ஸோ இந்த அஷ்டம சனியில இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு ஜாதகரை நிலைநிறுத்தி சில குட்டியான லாபங்களும் சில நல்ல விஷயங்களும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நாம எடுத்துக்கணும். இது பொதுவான ஒரு ஆண்டு கிரகமும் மாத கிரகமும் இருந்து கடகராசிக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குமாறு ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க, கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இப்ப என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார், அதெல்லாம் வைத்துதான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது ஓரளவுக்கு பொதுவான பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக நடக்கும் பட்சத்தில் தக்க தூக்கலாகவும், தசாபுக்திகள் சாதகமின்றி நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் சற்று குறைவாகவும் நடக்கும் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.